வாட் ட்ரூலி டிரைவ்ஸ் தி சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்? ஆக்சுவலாக இதுக்குண்டான ப்ராப்பர் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேத். சரி, சயின்ஸ் அண்ட் மேத் நம்மளோட டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறத விட அது இட் இஸ் அ நாலேஜ் ஆர் லாங்குவேஜ் ஆஃப் டிஸ்கவரி அண்ட் டூல் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். இது போக இன்னொரு கண்டிஷனும் சொல்லலாம், இட் இஸ் தி கீ டு அன்லாக் அவர் ஃபியூச்சர். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது, ஏஐ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக ஏஐ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேத் ப்ரொஃபஷனல்ஸுக்கு எந்த வேலைகளையுமே கம்மி பண்ணலை. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தட் ஹெல்ப்ஸ் தெம். அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. என்ன வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை வேகமாக அனலிசிஸ் பண்ணுற கண்டிஷன்லேயும் சரி, புது புது சினாரியோஸ் மேக் பண்ணுறதுலையும், அட் த சேம் டைம் தி கேன் ஃபார்முலேட் புது தியரம்ஸ். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் புது கண்டுபிடிப்புகளோ இல்லை புது தொலைநோக்குகளையோ உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புது வாய்ப்புகள் யாருக்கு உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைநோக்கு இருக்கிறவங்களுக்கும், தோஸ் ஹூ கேன் இன்டரப்ட் ஏஐ. ஸோ ஏஐ நாளைக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏஐ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் க்யூரியஸாகவோ இல்லை எனக்கு சேலஞ்சஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சயின்ஸ் கரியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். கரியர் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேத் அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கு உண்டான பாதை. அப்போ உங்களோட தனித்திறமைகளை எவ்வளவு தூரம் வளர்த்துறமோ அந்த அளவுக்கு யூ வில் ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட தனித்திறமைகளை சயின்ஸ் அண்ட் மேத்தில் வளர்த்துக்கோங்க. தி ஃபியூச்சர் இஸ் ஃபார் யூ.